நியூஸ் மினிட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷபீர் அகமது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூக ஆர்வலரை மைனிங் மாஃபியா படுகொலை செய்திருக்கிறது. இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி பெரிய அளவுக்கு விவாதங்கள் இல்லை என்றாலும் இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி தொடர்ந்து நியூஸ் மினிட் தமிழில் நாம் அதை பேசிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம். நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் ஜெயராமன். இந்த சம்பவம், ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார், மைனிங்க்கு எதிராக ஒரு ஏதோ பிரச்சனை அவருக்கு, அதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற அளவில் தான் இந்த அரசாங்கம் அதை பார்க்கிறது. பெரிய அளவுக்கு ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் தான் அதை CBCIDக்கு மாற்றியிருக்காங்க. அரசாங்கத்துடைய அணுகுமுறை இந்த பிரச்சனை தொடர்பாக எப்படி இருக்கிறது? அரசாங்கம் இந்த விஷயத்தில் அவர் புகார் கொடுத்த உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று அவர் உயிரையே காப்பாற்றியிருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் அவர் இறந்தவுடன், இன்ஃபேக்ட் அவர் கொல்லப்பட்டவுடன் இப்பொழுது ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்தது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக, நான் புகார் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன், RDO, DRO, கலெக்டர், மைனிங் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன், தாசில்தாருக்கும் கொடுத்தேன், தாசில்தார் கசியை விட்டுட்டார், அதனால அந்த நபர் RRங்கிற குழு அந்த சக்கை கற்களை மிகப்பெரிய அளவில் 70,000 லோடு அளவுக்கு பதுக்கி வச்சுருக்கிறாங்க, அதை திரும்ப கொண்டு போய் கொட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான விஷயங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நபர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனோட எங்கே சட்டவிரோதமாக மைனிங் நடக்கிறது, அவங்க எந்த அளவிற்கு எடுத்து எந்தெந்த இடங்கள்லாம் அதை பதுக்கி வச்சுருக்கிறாங்கங்கிறத அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கணும்னா அவரை பாதுகாத்திருக்கணும். அவருக்கு அதற்கான பாதுகாப்பு, இவருக்கு உயிருக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபேக்ட் அந்த RDO, DRO கலெக்டர் லெவலில் அவங்க இமீடியட்டாக SP ஆஃபீஸை பேசி இவருக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். அவங்க இமீடியட்டாக ரெய்ட் பண்ணி இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிடிச்சிருக்கணும். இதுதான் நார்மலாக ஒரு அரசாங்கத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம், ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால். ஆனால் இங்கே என்டையர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றவர்கள் பெரும்பாலானவங்க இந்த நெக்ஸஸில், அதாவது இந்த சட்டவிரோத கனிம வள கொள்ளையர்களோட ஒரு நெக்ஸஸில் இருக்கிறத கூட்டு சதியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கூட்டு சதியுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் இவருடைய கம்ப்ளைண்ட்டையும் கசிய விட்டு கடைசியில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த RR குழு வழியாக ஒரு லாரியை வைத்து இன்னைக்கு ஒரு பெரிய ஷாக் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியோடைய அவருடைய கான்ஸ்டிடுவன்சிலேயே, அவர் தொகுதியில் சட்ட ஒழுங்கு இல்லை. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான். இவ்வளவு பெரிய த்ரெட்டு ஒருவரை எளிதாக போய் கொல்ல முடிகிறது அப்படின்னு சொன்னால் அந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இது ஒரு தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு VAO கொல்லப்பட்டிருக்கீங்க, இப்போ இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது இது போன்று அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் இப்படி சாகடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யார் அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வருவாங்க? அப்போ இது ஒரு சில்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஒரு விதமான அந்த பயத்தை மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஜவஹர் அலிக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கலாம். யாரெல்லாம் அரசாங்கத்துடைய ஊழல்களை வெளிப்படுத்துகிறார்களோ, இந்த மாதிரி மைனிங் மாஃபியாவை எதிர்த்து போராடுகிறார்கள், கஞ்சா கும்பலுக்கு எதிராக போராடுகிறார்கள், போதை கடத்தல் கும்பலுக்கு எதிராக போராடுகிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் இதுதான், இதை பற்றிலாம் பேசாதீங்க, இதை ஒரு இஷ்யூவாக எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலா இது அதுக்கான ஒரு மெசேஜாக தான் தெரியுது. இன்ஃபேக்ட் இதை ஓப்பனாக இது பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வருது. அடுத்த நாள் ஒரு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அவர் எங்கேயாவது உயிர் பழிச்சிருவாரோங்கிறதுக்காக 2வது வாட்டி நான் போய் மோதி அவர் இறந்தாருங்கிறத இன்ஷூர் பண்ணேன்னு லாரி டிரைவர் சொன்ன மாதிரி இது எல்லாமே இந்த மெசேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் கேள்வி கேட்டால் இதுதான் நிலைமை. 2வது இதை அணுகிய முறை, இறப்பதற்கு முன்பு
அரசாங்கம் என்ன செய்திருந்தால் அவர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம்ங்கிறது பார்த்தோம். அரசாங்கமே ஒரு மைனிங் துறையே வந்து அவர் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு வருஷமாக ஆப்ரேட் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த மைனிங் துறை நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவர்களும் எடுக்கலை. இன்னொரு பக்கம் நடந்த பிறகு, அவர் இறப்பு நடந்த பிறகு அதை வந்து ஒரு விபத்து மாதிரி தான் வந்து காவல்துறை சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் அந்த நீங்கள் எடுத்த இன்டர்வியூவில் பார்க்கும்பொழுது அவருடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் அந்த நிமிடமே முடிவு பண்ணேன், இறந்து விட்டார், லாரி மோதிருக்குன்னு இது வந்து இல்லை, அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அப்போது அவர்கள் சொல்லும்போது கூட அதை ஒரு விபத்துங்கிற மாதிரி தான் காவல்துறை அணுகி எல்லாம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறதா தெரியுது. அடுத்த நாள் தான் வந்து அது எஃப்ஐஆரே ஃபைல் ஆயிருக்கு. அப்போது இது அணுகுமுறையே காவல்துறையும் இதை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. தாசில்தாரும் இந்த வேலையை செய்திருக்கிறார் கசிய விட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் அலர்ஜி பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை, காவல்துறை மீது என்ன நடவடிக்கை, தாசில்தார் மீது என்ன நடவடிக்கை, இவருடைய உயிரே இன்னைக்கு போய்விட்டதே. இந்த இவர்களுடைய அலட்சியம், இவர்கள் காட்டக்கூடிய இந்த ஒரு மைனிங் டிபார்ட்மெண்ட்டோடைய பேசிக் ஒர்க்குங்க. வேறு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்க? அந்த ஊரில் என்னெல்லாம் மைன் இருக்கோ அவங்கெல்லாம் பண்ணுறாங்களா? இன்றைக்கி ட்ரோன்லாம் வச்சு நாங்கள் செக் பண்ணுறோன்றாங்க. ட்ரோனை வச்சு செக் அடுத்த செகண்ட் தெரிஞ்சிருக்கும் இவங்க மைனிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அப்போது இவ்வளவு நாளாக இவ்வளவு அலட்சியம் கூட கிடையாது. நான் சொன்ன மாதிரி கூட்டு சதியில் இருக்கிறதுனால இவர்கள் எல்லாரும் இதை மூடி மறைக்க பார்க்குறாங்க. அதன் ஒரு விளைவாக இப்போ யார் எதிர்த்து நிற்கிறாங்க? இவர் ஒருவர் தான் எதிர்த்து நிற்கிறார். மற்றவர்கள் எல்லாரையும் பேச விடாமல் பண்ணியாச்சு. அப்போ இவர் ஒருவரை இந்த இடத்துலேருந்து நீக்கிட்டோம், மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதே போன்ற அச்சுறுத்தல்களை தமிழ்நாடு முழுக்க பல மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி அவங்க எல்லார் மத்தியிலும் இது ஒரு பயத்தை கண்டிப்பாக உருவாக்கி இருக்கும். அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மச் பிகர் ரோல் இருக்குது இதில். இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக அவங்களோட ஆக்ஷன் இருக்கணும். ஆனால் இன்று அப்படி இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் எஃப்ஐஆர் சம்பவம் நடக்கிறது 17ஆம் தேதி 2:10க்கு சம்பவம் நடக்கிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு. ஃபேமிலி போய் கேட்குறாங்க போலீஸ்கிட்ட. அந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் வந்து இது விபத்து தான் அப்படின்றாரு. நீங்கள் போங்க வீட்டுக்கு, இது விபத்து தான் அப்படின்னு. அதாவது சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்னு ஃபேமிலி சொல்லும்போது கூட அதை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்க அந்த அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அண்டு அந்த 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 இடத்துலையே தான் அவர்களுக்கு வந்து இன்னும் பயம் மிகப்பெரிய அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து சந்தேகத்திற்குரிய மரணம்னு ஒரு காவல்துறை வந்து அதை அணுகக்கூட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் மைனிங் இந்த சட்டவிரோத இந்த கனிம வள கொள்ளை செய்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. இறந்த பிறகும் கூட யாருமே நமக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை. ஒரு கலெக்டர் நேரம் வந்து பார்த்துருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எஸ்பி வந்துருக்கணுங்க. அவங்களோட மேலதிகாரிகள் போய் வந்து அந்த குடும்பத்துக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கணும். நாங்கள் வந்து இதில் வந்து நீதி உங்களுக்கு பெற்று தருவோம், இந்த இதில் யார் செய்திருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்கள விபத்துன்னு சொல்லி எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் இவ்வளோ பெரிய டிலே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது ஏதோ வெளிவந்ததால் அவர் அதிமுகவில் ஏதோ ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார், ஏதோ கொஞ்சம் நியூஸ் அணியில் இருந்திருக்கிறாரு. அதனால் நியூஸ் கொஞ்சம் வெளியே வந்ததுனால இன்றைக்கி தெரியுது. இது போல் வெளியே வராமல் எவ்வளோ விபத்துகள் தமிழ்நாட்டில் விபத்துன்னு பதியப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போது இதுதான் வந்து ஒரு நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு குவாரி பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஏதோ குவாரினால் ஏற்படக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய லாஸு, ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை, இதெல்லாம் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இந்த குவாரி பல இடங்களில் இருந்து வருது. ஏன்னா எடுக்கக்கூடிய அளவை விட 5 மடங்கு 10 மடங்கு எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக, ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக இன்று உருவெடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தாலேயே பல இடங்களில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கான். இந்த கொலை ஒரு சட்ட அமைச்சருடைய தொகுதியில் நடந்திருக்கு அப்படின்னா எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சட்ட அமைச்சர் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக அவர் ஒரு பதிவு போடும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு 4-5 மணி நேரத்திலேயே நாங்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணிட்டோம், சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருக்கிறது, காவல்துறை அவங்களுடைய வேலையை செய்யுது அப்படின்னு. இதில் இவ்வளோ டிலே, இவ்வளோ ப்ரொசீஜரல் லேப்ஸஸ் இருக்கும்போது காவல்துறை எப்படி சரியாக செயல்பட்டிருக்கு அப்படின்றத நம்ப முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு.
லோக்கல் போலீஸ் சரியாக விசாரிக்கலைன்னா சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ சிபிசிஐடியுடைய விசாரணை மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, இதில் ஏன் கான்ஃபிடென்ஸ், இன்ஃபேக்ட் அவங்க ஒய்ஃப் பேசும்போது கூட இப்போ நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நம்பிக்கை அப்படிங்கிறது வரலை அப்படின்னு சொன்னால், கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது ஏதோ லோவர் லெவலில் ஒரு சில ஆட்கள் மட்டும் செய்வதாக தெரியலை. இப்போ இந்த இடத்துலையே எடுத்துக்கோங்களேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க, கனிம வளத்துறைக்கும் கொடுத்தும் கூட இதில் ஒருவர் கூடவா நடவடிக்கை எடுக்கலை? ஒருவர் பார்வையில் ஒரு ஆர்டிஓ, டிஆர்ஓ, யாரோ ஒருவர், கலெக்டரோ சப் கலெக்டரோ யாரோ ஒருவர் பார்த்து இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தால் கூட இது நடந்திருக்காது. ஏன்னா அவங்க போய் ரெய்டு பண்ணுறதுக்கு ஒரு நாள் தான் ஆகும். ஒரு வருஷமாக லைசன்ஸ் இல்லாமல் இயங்குறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் வரி பணம் போகுது, மக்களுடைய பணம் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த பணம்லாம் ராயல்ட்டியாக ஏதோ ஒரு வழியில் அரசாங்கத்துக்கு வரணும் உங்களுக்கு. அப்போது இது எதுவுமே இல்லாமல் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தா, யாராவது ஒரு நேர்மையான அதிகாரி அங்கே இருந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இவருடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம். அப்போ இந்த அளவில் மாவட்ட நிர்வாகம், இன்ஃபேக்ட் இதுக்கு அப்புறம் இருக்கிற ரெஸ்பான்ஸ் கூட பார்க்கும்பொழுது மாவட்ட நிர்வாகம் எய்தர் அவங்க கூட்டு சதியில் டைரெக்டாக இருக்கிறாங்க அல்லது மேலிருந்து சொல்லப்படுகிறது அவர்களுக்கு, நீ இதில் தலையிடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, தலையிடாதீங்க, இதை முடிஞ்ச அளவு மூடி மறைங்க, இது எதுவும் பெருசாக வெளியே வராதுமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அளவில் தான் இவர்களுடைய செயல்பாடு இருப்பதாக தெரிகிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா நாளைக்கு சிபிசிஐடிக்கு வந்தால் கூட சிபிசிஐடியிலும் மூடி மறைக்கக்கூடிய வேலை. ஏன்னா அந்த பவர்ஸ் ஒரு கலெக்டரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளால் எதுவும் பண்ண முடியலன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் பண்ணிட முடியுமா? சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் போய் செஞ்சுருவாங்களா? ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ போய் வந்து ஒரு கலெக்டரை விசாரித்து அதில் அவங்க சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுதான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவிற்கு உயர் அதிகாரிகள் வரை இதில் வந்து தே ஷுட் பி brought under the radar. அவங்க அதில் சில பேர் தப்பு பண்ணியிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இவங்க எல்லாருமேதும் ஒரு ரேடாரை போட்டு நடவடிக்கை, யார் இதில் பெரிய முதலைகள் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கிறத கண்டுபிடித்து அவர்கள் மேலே நடவடிக்கை பாய்ந்தால்தான் இதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நாளைக்கு வந்து ஈவன் இந்த மைனிங் ஓனரை கூட இவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது டிரைவர் தான் பண்ணார், அதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக. ஜவஹர் அலி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவர் வந்து ஒரு 2-3 வருஷமாக கிளியராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு எல்லா விஷயங்களையும். அந்த கம்ப்ளைண்ட் படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது இவ்வளவு சீரியஸாக அவரை கொல்லணும் அப்படின்ற அளவில் ஒரு நோக்கம் வந்து அந்த ஆர்ஆர் குரூப்புக்கு வந்திருக்கு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கம்ப்ளைண்ட், அதை டிராஃப்ட் பண்ண விதம், அவர் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இணைப்பு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு அந்த இல்லீகல் குவாரி மூலமாக 84 கோடி ரூபாய் பணம் என்பது வருகிறது. அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கு சொல்கிறாரு, அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 840 கோடி ரூபாய் அவங்க வந்து இந்த ஒரு வருஷம் மட்டும் இவங்க வந்து இல்லீகல் மைனிங்கில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு சம்பாதித்திருக்கலாம், விற்பனை செய்து சம்பாதித்திருக்கலாம் அப்படின்னாங்க. அது யாருடைய பணம்? அதான் இது இன்ஃபேக்ட் அந்த மைனிங் லாவே எப்படின்னா, நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் சட்டவிரோதமாக அவர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ராயல்ட்டி மட்டும் கிடையாது, அந்த என்டையர் காஸ்ட் ஆஃப் மினரல், அந்த மினரலே அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இன்ஃபேக்ட் அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், அரசுடைமை ஆக்குங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா அது வந்து சட்டப்படி, அந்த மைனிங் சட்டத்தின் படியே அவர்கள் காஸ்ட் ஆஃப் மினரலையும் சேர்த்து எடுக்கணும். இல்லை அந்த கல்லாக இருந்தால், அவர் சொல்கிறார் இல்லையா சக்கைக்கல், அந்த சக்கைக்கல்லாக அவங்க எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த சக்கைக்கல்லை பறிமுதல் பண்ணி அரசாங்கம் எடுத்துக்கணும், அரசாங்கம் விற்பனை செய்யலாம். ஆமாம், அதை வந்து அது வந்து காஸ்ட். ஸோ எதர் அவங்க வந்து இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏற்கனவே விற்றுந்தாங்கன்னா அதுக்கான காஸ்ட், உதாரணத்துக்கு ரஃப் ஸ்டோன்னா 380 ரூபாய் ஒரு கியூபிக் மீட்டருக்குன்னு அரசாங்கம் காஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இல்லை ஒருவேளை வந்து அவர்கள் வந்து விற்காமல் அங்கே ரஃப் ஸ்டோனாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை போய் அவங்க வந்து பறிமுதல் பண்ணணும். ஸோ இதுதான் நடைமுறை. அப்போ இதுதான் சட்டமும் கூட. ஸோ அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் ஒருவர். ஆனால் இன்று வந்து அதில் யாராவது ஒருவர் கூட எடுக்காத அளவிற்கு, இந்த அளவிற்கு ஒரு நெக்ஸஸ் ஆர் கூட்டு சதி வந்து இருக்கிறத தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இன்று வந்து பல விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் ஒன்று, அந்த ஃபேமிலிக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறது, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. இன்ஃபேக்ட் நீங்கள் போகும்போது கூட அங்கே யாரும் இல்லை, ஒரு காவல்துறை, ஒரு கான்ஸ்டபிள் கூட இல்லை. ஏன்னா அந்த 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 ஊருக்குள்ளே போகிறேன், அந்த ஊருக்குள்ளே
காலியாக இருக்குது. அவங்க வீட்டில் ஃபேமிலி இருக்காங்க, ஒரு கான்ஸ்டபிள் கூட வெளியே இல்லை. அந்த ஊரில் இருக்கிற ஆட்களே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்க பயத்தினால. அதான் யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஊரில் போய் நம்ம கேட்டோம்னா யாருமே அவர் சம்மந்தமாக பேசுறதுக்கோ தகவல் கொடுக்கறதுக்கோ என்ன நடந்திருக்கு அப்படின்றது கூட பேசுறதுக்கு ரெடியா இல்லை. இன்னொரு முக்கியமான இது வந்து இவர் அதிமுகவில் இருந்தும் கூட அதிமுக மிகப்பெரிய இஷ்யூவாக இதை மாற்றலை. எதிர்க்கட்சி தலைவர் போவே இல்லை. இன்று வரை இது ஒரு ஏடிஎம்கே வந்து எவ்வளோ பெரிய, இப்போ அங்கேயே விஜயபாஸ்கர் வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர், குவாரி ஓனர். ஆனால் அவர் ஒரு இல்லீகல் குவாரியுடைய ஓனராக இருந்திருக்கிறார். அவர் அந்த சுப்பையான்ற பேரில் இல்லீகல் குவாரிங் பண்ணியிருக்கிறார். அவர் இல்லை. அப்போது இந்த நெக்ஸஸ்னஸ் இல்லீகல் குவாரிங்கில் இவங்க எல்லாரும் கட்சி பேதமின்றி அங்கே புதுக்கோட்டையில் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் இதோடைய நிலை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வாய்ஸை ரைஸ் பண்ணல. அப்போ அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? இவர் வந்து ஏடிஎம்கேல தான் இருந்தார். அவங்களும் சப்போர்ட்டுக்கு இது வரைக்கும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றலை. இன்னொரு பக்கம் மற்றவர்களும் நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ அவங்க ஒரு அச்ச நிலையில் இருப்பாங்க. இந்த இடத்துல கான்ஃபிடன்ஸ் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோடைய ரொம்ப முக்கியமான. உங்களுக்கு சொல்லணும்னா தேமுதிக போராட்டம் நடத்துகிறாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் நடக்குது, எஸ்டிபிஐ போராட்டம் நடத்துறாங்க, மற்ற தன்னார்வலர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. அதிமுகவை தவிர சொந்த கட்சிக்காரர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அதிமுக தலைவர்கள் யாருமே போய் பார்க்கல. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் போய் பார்த்துருக்கணும் இல்லையா? எதிர்க்கட்சி தலைவரும் போய் பார்க்கல அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் இந்த கூட்டு சதியில் அவங்களும் உள்ளே இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தமா? இந்த இடத்துல விஜயபாஸ்கர் வந்து அங்கே போய் ஏதோ டெத்துக்கு மட்டும் போனார் அப்படிங்கிற அளவில் கேள்விப்படுறோம். பட் இது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்ம பார்க்குறது. ஈவன் திருநெல்வேலியில், ஏன்னா நாங்கள் நேரடியாக வேலை செய்ததுனால திருநெல்வேலியில் எங்களால் பார்க்க முடிந்தது என்ன அப்படின்னா, திமுகவுடைய நபர் குவாரி வைத்து ஊழல் செய்தாலும் மற்ற அதிமுகவோ மற்ற கட்சிகளோ கேள்வி கேட்பது கிடையாது. ஏதோ ஒரு சில, இப்போது நாம் தமிழரில் சில பேர் அங்கே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, இண்டிவிஜுவல் ஆக்டிவிஸ்ட் சில பேர் கேள்வி கேட்டுருப்பாங்க, அந்த மாதிரி அங்கங்கே சில இருப்பாங்களே தவிர கட்சிகளில் ஒரு நல்ல நெக்ஸஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி தான் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்குள்ள நல்ல நெக்ஸஸ் இருக்கிறது தான் பார்க்க முடியும். இதோடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கி ஏடிஎம்கே இதை பெரிய அளவில் எடுக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி மேஜர் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி நெக்ஸஸில் இருக்கும் பொழுது மக்களோ இல்லை சின்ன சின்ன பார்ட்டிஸ் மற்ற பார்ட்டிஸோ தான் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மக்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில், அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மோசமான விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அஞ்சு ஒரு ஸ்டெப் பின்னாடி போனோம்னா அந்த சமூக விரோதிகள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஓகே இவங்களை மிரட்டினா இவங்க வந்து அஞ்சு பின்னாடி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேலும் மேலும் மிரட்டுவாங்க, மேலும் மேலும் இதை செய்வார்கள். இல்லை இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இதை நாங்கள் வந்து கேள்வி கேட்போம். இந்த இடத்துல ஜவஹர் அலியுடைய இறப்புக்கு, அவருடைய மர்டருக்கு வந்து நாங்கள் நீதி கேட்போம். அவர் அங்கே புதுக்கோட்டையில் என்ன சட்டவிரோத மைனிங் பற்றி பேசினாரோ அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, நாம் பேசுவோம், அதை எடுத்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவின் மூலமாக கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எங்கெங்களும் போராடிட்டு இருப்பீங்க. இதை வந்து நாம் அஞ்சு ஒரு ஸ்டெப் பின்னாடி போக முடியாது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. தனியாளாக வேலை செய்யாமல் குழுவாக, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞர் குழுவாகவோ ஏதோ ஒரு குழுவாக நீங்கள் இணைந்து இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இது அஞ்சு நம்ம வந்து பின்னாடி போக முடியாது, இது நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டை நம்ம ரொம்ப வலிமையாக விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அரசுக்குள் இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளும் அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய இது போன்ற ஆர்வலர்கள் இரண்டு பேரும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி, அது சட்ட ரீதியாக அதற்கான ப்ரொடெக்ஷன் வந்து ப்ராப்பராக அவங்க என்ஷூர் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஹியூமன் ரைட்ஸ் இது மாதிரி காவல்துறை வன்முறையோ இல்லை ஏதாவது செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. கரப்ஷன், ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி சட்டவிரோதமாக கனிமவள கொள்ளை செய்பவர்கள், அவங்களை எதிர்த்து போராடுபவர்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களாகிய நாம தான் சேர்ந்து, இன்ஃபேக்ட் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோவை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்துருக்குறோம், அனைத்து கட்சிகளுக்கும் கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி சென்ட்ரல்லையும் அவங்க கொண்டு வரதுக்கு பொலிட்டிக்கல் வில் இல்லை, ஸ்டேட்லேயும் கொண்டு வரதுக்கு பொலிட்டிக்கல் வில் இன்றைக்கி இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மக்களாகிய நாம்
இதை இன்னும் வலிமையாக எடுத்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜவஹர் அலிக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரொம்ப நன்றி ஜெயராம், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் மினிட் நாம் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான தகவல்கள் எங்களுடைய வெப்சைட்டில், அதே போல் எங்களுடைய சேனல்ஸில், யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசுவதும் இதற்காக குரல் கொடுப்பதும் தான் ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு மீடியா ஹவுஸாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே அதை ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸாக நியூஸ் மினிட் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஆதரவு என்பது இதில் ரொம்ப முக்கியம். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.